என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே சோஸ்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளை எப்பயுமே மறவாமல் எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளோட கரம் பிடிச்சி நம்மளை பாதுகாத்து வழிநடத்திட்டு இருக்கிற ஏசப்பா நம்ம கூடவே இருக்கும்போது நம்ம எப்பயுமே எப்படி இருப்போம்? சூப்பராக இருப்போம். அப்படி தானே குட்டீஸ்? இன்னைக்குரிய பாடலும் அப்படி தான். என்னை மறவாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே ஏசப்பா, என்னுடைய சோஸ்திரங்கள் எப்போதுமே நீங்கள் என்னை மறவாமல் என் கூட இருக்கிறத எனக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட, ஏன் நான் கஷ்டத்துல இருந்தாலும் கூட என்னை அதிலிருந்து மீட்டு கொண்டுட்டு வரீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய அந்த உடனிருப்பு எனக்கு போதும்னு சொல்லி ரொம்ப அருமையாக அவருடைய உடனிருப்பை நமக்கு புரிய வைக்கிற ஒரு பாடல் தான் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பாடியிருக்கிறோம். இன்றைக்கி அதோடு தொடர்ந்து அருமையாக அதுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இன்றைக்கி ஒரு வசனமும் இருக்குது. இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம இதில் எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் குட்டீஸ். அப்படி என்ன வசனம் அப்படின்னா, யோவான் 20:29 இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. யோவான் 20:29 இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் அப்படிங்கிற வசனம். இயேசு யாரை பார்த்து இந்த வசனத்தை சொல்கிறாங்க? நீ என்னை பார்த்ததுனால தான் நீ என்னை நம்புற, ஆனால் உண்மையிலேயே நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை தான் வழி நடத்திட்டு இருக்கிறேன், நான் தான் உன்னுடைய வழிகாட்டி, உன்னோட ஃப்ரெண்டு, உன்னோட டேடி, உன்னோட மம்மின்னு உனக்கு ஏன் என்னை காணாமல் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு ஏசப்பா யாரையோ பார்த்து இந்த வசனத்தை கேட்குறாங்க. இந்த வசனத்தை ஒருவேளை நம்மளை பார்த்து தான் கேட்குறாங்களா குட்டீஸ்? நம்மளையும் பல பேர் எப்படி இருக்கும்? இதை மாதிரி தான் இருக்கும். ஏசப்பா அந்த கேள்வி யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமா அவர்களிடத்துல தான் கேட்குறாங்க. இன்றைக்கி அவங்களோட ஃபீஸ்ட்டாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? செலிப்ரேட் பண்ணுறோம். உண்மையிலேயே புனித தோமா ஏசப்பாவுக்கு நெருக்கமான சீடர்களில் ஒருவர். ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டு அவங்க உயிர் தெளிந்து முதலாக அவங்க சீடர்களை சந்திக்கும் போது தோமா அந்த இடத்துல இல்லை. ஆனால் ஏசப்பா வந்ததையும் அவரை கண்டதையும் அவங்க மற்ற சீடர்கள் தோமா கிட்ட சொல்லும்போது, நீங்கள் அவர்களுடைய கரங்களில் இருந்த அந்த தழும்பை பார்த்தீங்களா, விழாவில் இருந்த தழும்பை பார்த்தீங்களான்னு சொல்லி தோமாவுக்கு அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியோ அதெல்லாம் தாண்டி அவருக்குள்ள ஒரு சந்தேகம் தான் இருந்தது. உண்மையிலேயே ஏசப்பா தான் வந்தாரா அப்படின்னு. அதற்கப்புறமா ஏசப்பா தோமாவிடத்துல தோன்றி, என்னுடைய இந்த காயங்களுக்குள்ள உன் விரல்களை தொட்டு பாரு, அப்போதான் நீ என்னை நம்புவ, அப்படிதானே? அப்போதான் ஏசப்பா அந்த வசனத்தை தோமாட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ என்ன கண்டதுனால தான் விசுவசிக்கிற நான் ஏசப்பான்னு, ஆனால் என்னை காணாமல் விசுவசிக்கிறவங்க எப்படியா பேறு பெற்றோர்னு சொல்கிறாங்க குட்டீஸ். நம்மளுக்குள்ளேயும் இந்த காலகட்டத்தில் நிறைய சந்தேக தோமாக்கள் இருக்க தான் செய்கிறோம், அப்படி தானே? ஏசப்பாவுடைய உடனிருப்பு நம்மளோட இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஏன் ஏசப்பாவுக்கு இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குது, ஏசப்பா என் கூட இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு பெரிய கொஸ்டினே நமக்குள்ளே வந்துடும். திரும்ப அதை விட்டு மீண்டு வந்த உடனே திரும்ப நம்ம ஏசப்பா பின்னாடி ஓட ஆரம்பிச்சிரும், அப்படி தானே குட்டீஸ்? அதுதான் நம்மளை பார்த்து இன்னைக்கு கேட்குறாங்க, நீ என்னோட அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ அனுபவிக்கும் போது மட்டும்தான் நான் உன் கூட இருக்கிறேங்கிறத நீ அக்செப்ட் பண்ணிக்கிற. ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கூட என்னோட உடனிருப்பு இருந்தால் போதும், என்னை பார்த்தா போதும், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு வேற அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னிடத்துல எதிர்பார்ப்பு வைக்காமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா?
அவங்க தான் பேர் பெற்றோர்னு சொல்கிறாங்க குட்டீஸ். ஸோ இதில் நம்ம எந்த கேட்டகரி? நம்மளில் 2 விதமான கேட்டகரிஸ் இருப்போம். ஒருத்தவங்களுக்கு நம்ம கடவுள் நம்ம கூடவே இருந்தால் கூட நமக்கு இடையில பிரச்சனைகள் வரும்போது ஏசப்பா இருக்காரான்னு என்ன ஆகும், நமக்குள்ளே அந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க இல்லை, அதை பற்றி நமக்கு என்ன, நம்மளால் எல்லாம் முடியும், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற விதத்தில் நம்ம அவருடைய உடனிருப்பை நம்ம என்ன பண்ண உணராத மக்களாக நம்ம இடத்துல இருப்போம். ஸோ இந்த 2ல் நம்ம எந்த கேட்டகரியாக இருந்தாலும் கூட நம்மளோட லைஃபு நிறைவான பேறு பெற்ற வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய உடனிருப்பு நம்மளோட இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிடணும், புரிஞ்சுக்கிடணும். அப்படி புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் அவருடைய நிறைவான ஆசீர்வாதம் பேறு பெற்ற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் குட்டீஸ். நம்ம ஒருவேளை சந்தேக தோமாவாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அவரிடத்துல நம்மளோட சந்தேகத்தை எடுத்து வச்சுருவோம். அதே தோமையாரை தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க, நமக்கு மறைபரப்பு அனுப்புனாங்க. நம்ம அவர் மேலே சந்தேகப்பட்டுட்டோங்கிறதுனால நம்ம மேலே அவர் கோவப்பட்டு வெறுத்து ஒதுக்குற கடவுள் கிடையாது. திரும்ப நம்மளுடைய தப்பை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அவருடைய சீடர்களாக அவரோடவே பயணிக்க நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். தோமையாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் போது தோமையார் கண்டிப்பாக மனம் மருந்திருக்கலாம், ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாம். ஏசப்பா அவருக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னு நினச்சதுனால தான் அவரை மீண்டும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு, அவருடைய பெயரை எடுத்து கொண்டு போகிற இடத்துக்கு என்ன பண்ணாங்க, கொண்டு போய் வச்சாங்க. ஸோ இன்றைக்கி ஒருவேளை நம்ம லைஃப்பும் ஒருவேளை அப்படியா இருக்குது அப்படின்னா நம்ம இப்போவே மன்னிப்பு கேட்டுருவோம். ஏசப்பா நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. நம்ம அந்த இடத்துல உணரும் போதே நமக்கு அதுக்கான மீட்பு நமக்கு கிடைச்சிடுது. ஸோ இந்த நாளில் நமக்கு ஒரு ரிலீஃப் வேணும், நமக்கும் பேறு பெற்ற நிறைவான லைஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளில் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்துருவோம். அவருடைய வழிகாட்டுதல் நம்மோடு எப்பயுமே இருக்கும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, எங்களோட லைஃப்பில் எங்களையும் உண்மையும் இணைக்க விடாமல் இருக்கிற அந்த சந்தேக புத்தியை எங்களுக்குலேருந்து எடுத்து போடுங்க டாடி. உம்முடைய உடனிருப்பு மட்டுமே எங்கள் லைஃபுக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கும்பா. அப்படியா எங்களை முழுவதுமாக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமீன்.